இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜேகே டயர், தேசத்தின் டயர். உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3, அதுதான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ன படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணா அப்புறம் குணா சார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. தம்பி, எனக்கு ஒன்று தோணுது. அந்த சின்ன படத்தோட கதை எனக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்மாக ஹிட் ஆகும். அதை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம்ல. உங்களுக்கு படத்தை பற்றி என்ன தெரியும்? போங்க. ஏண்ணே அப்போ நீ குணா சார் நம்பலையா? நான் சொல்கிறத கேள. சின்ன படத்தை எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். பெரிய படத்தை ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணால் தான் நல்ல கலெக்ஷன் ஆகும். குணா சார் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண தான் ஆசைப்படுறாரு. அவர் வேற எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹலோ, படம் ரெடி ஆயிடுச்சு, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாமா? ஒஸ்ட்டுங்க, நம்பி வந்தேன், செஞ்சுட்டேன். 100 டிக்கெட் கூட ஒருத்தலங்க. படத்தில் கதைன்னு ஒன்றும் கிடையாதுண்ணே. தயவு செஞ்சு யாரும் தேட்டருக்குலாம் வந்துடாதீங்க, தீபாவளியை வீட்டிலேயே கொண்டாடுங்க. அடுத்த 2 ஷோ பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு முக்கியமாக பார்த்து சொல்லுங்க. கீழடியில் இன்னொரு 10 அடி தோண்டினாங்கன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஓலச்சு ஓடியா. தொடர்ந்து 3 சீரியல் பார்க்குற ஆண்டிகளுக்கெல்லாம் இது நாய் வாழல வெடியை கட்டி விட்டது மாதிரி. என்ன சார், உங்கள் ஃப்ரெண்டு சேகர் மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் பரவாயில்ல, எடுத்துட்டீங்களே. அவன் படம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். யோ, ஏன் போய் சொல்கிற? அதான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தனே சார். 2 நாளில் மவுத் டாக்கில் பிக்கப் ஆகி அது நல்லா போயிடும் சார். படம் எப்படியோ போகுது. எனக்கு சொன்ன தேதியில் காசு வரணும் சார். கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். கொடுத்து தான் ஆகணும். நான் கோமாளி. அனைத்து எபிசோடுகளையும் கண்டு மகிழ உடனே Black Sheep Value OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.